போனதுதான் சாப்பிட போறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னடா வீடியோ பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து வரலட்சுமி பண்டிகைன்றதுனால நான் வீட்டுல வெட்டியா தான் இருக்கேன், லீவு. அதனால இன்னைக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸா இருந்துச்சா, அதனால ஸ்வீட் தான் பண்ண போறோம். என்னடா ஸ்வீட் பாத்தீங்கன்னா ஒபோட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொண்டே போடுறோம், ஏன்னா முடியெல்லாம் அதுல கொட்டிடும். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டான திங்கே வந்து வெல்லம் தான். வெல்லம் ஆல்ரெடி நாங்கள் உடச்சி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா மாவு பேச போறோம். வாங்க மாவு பேசிடலாம். ஃபர்ஸ்ட் குண்டா எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து மாவு கொட்டு போறோம். இது வந்து மைதா மாவு, தேவையான அளவு மாவு. இப்போ வந்து மஞ்சள் தூள் போட போறோம். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் தான் வேணும், எனக்கு ஜாஸ்தி போட்டா ரொம்ப எல்லோயிஷா தெரிஞ்சிடும். அதனால ஒரே ஒரு இது போடுறோம். கொஞ்சம் லைட்டா வந்து உப்பு போட்டுக்கணும். இவ்வளவு உப்பு போதும், அதுலயும் பாதி தான் போடணும். இப்போ வந்து வாட்டர் போட போறோம், ஆட் பண்ண போறோம். இந்த பெசறதுக்கு தேவையான வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மைதான்றதுனால பரோட்டாக்கு எப்படி பெசருமோ அந்த மாதிரி வந்து ஒரு அளவுக்கு பெசறினேன். அதுக்கப்புறம் என்னால முடியல, அதனால எங்க அண்ணா கிட்ட தன் பெசரிட்டோம். கொஞ்சமாச்சு வேலை செஞ்சாதானே செய்யட்டும், அதனால மாவு பெசர் விட்டேன் நானு. இப்ப வந்து பருப்பு, இது வந்து துவரம் பருப்பு. இது வந்து ஒரு 2 விசில்ஸ் விடணும். இதுல வந்து கொட்டிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு காமிக்கணும். ஒரு பங்கம் பண்ணிட்டேன் நானு. இந்த தேங்காய் வந்து கட் பண்ணும் போது என் கை கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து ஒரே கையில எப்படி குக் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். இப்ப வந்து இதுல பருப்பு போட்டாச்சு. இப்ப வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் வச்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து தண்ணி ஊத்திட்டு இது பண்ணி வச்சிருவோம். குக்கர்ல வச்சு விட்டலாம். இப்ப வந்து தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப வந்து க்ளோஸ் பண்ண போறோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில்ஸ் விட்டா போதும், அதுவே நல்லா பாயில் ஆயிடும். விசில் போட்டுக்கிறோம். விசில் போட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 விசில் ஆச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து இந்த வெல்லமும் அதுக்கப்புறமா இந்த தேங்காவும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏலக்காய் வந்து நாங்க வந்து தூள் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 4 எடுத்துக்கோங்க, தூள் நல்லா பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்டிங்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும். இப்போ வந்து பானக்காய் பண்ண போறோம், அதனால இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஓரமா. அது வந்து ஒவ்வொட்டு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு இதுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும்னா அது வந்து பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். பருப்பு வெந்துடுச்சு, லைக் பாதி பாதி வெந்துடுச்சு. இந்த மாதிரிதான் வேணும், இதுலதான் வேணும். அதனால பருப்பு வெந்துச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த பானக்கம் பண்றோம்னு சொன்னோம்ல, அதுக்கு வந்து இது சாப்பிட்டா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதுல போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் போதும். இவ்வளவு போதும். இது எடுத்து செப்பரேட்டா வச்சுக்கலாம், ஏன்னா இது ரெண்டும். இது வந்து கொஞ்சம் காஞ்சிச்சு. இதுல வந்து நம்ம வெல்லத்தை போட போறோம். வெல்லம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வெல்லம் இந்த மாதிரி போட்டு பிடிக்கலைன்னா கொஞ்சம் வந்து கேஸ்ல வச்சுட்டு லைக் ரொம்ப மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொலன்னு பண்ணிட்டோம். பருப்பு கொஞ்சம் கொலன்னு வேக வச்சிட்டோம். இப்போ இந்த வெல்லம் போட்டு இன்னும் கொஞ்சம் கொலன்னு ஆக போகுது. நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், செப்பரேட்டா வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து ஆல்ரெடி மாவு ஊற்றி வச்சிட்டோம்.
இதுல வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு தடவிடலாம். ஸ்டஃப் இருக்குல்ல அது எடுத்து வைக்கணும். இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பட்டர் ஷீட் இருக்குல்ல அது வந்து மேலே இங்க வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 உருட்டு உருட்டுனா கரெக்டா வந்துடும் ஷேப். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இந்த பட்டர் ஷீட் போட்டா போட்டு உருட்ட வேண்டியதுதான். உருட்டிட்டு அதை எடுத்து அங்க போட்டுடலாம் கைஸ் தவால. இது வந்து நாங்க உருட்டி வச்சிட்டோம். இப்ப போட்டு போறோம். போடு போடு. இது வேற ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். கொஞ்சம் ரொம்ப அனல் பார்க்குது. லைட்டா எண்ணெய் டேஸ்டா பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓகே கைஸ், ஒரு அளவுக்கு நாங்க தான் இது பண்ணுமா அப்படின்ற இது அளவுக்கு இருக்கு. நல்லாதான் இருக்கு டேஸ்டா. ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க கைஸ், தீஞ்சு போனதுதான் சாப்பிட போறோம். உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.